iPhone 17e ஃபைனலி லான்ச் ஆயிருச்சு. நெறைய எக்ஸ்பெக்டேஷன், லீக்ஸ், ரூமர்ஸ் அதுக்கிடையில 17e ஒரு ரூ. 65,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆயிருச்சு. என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்லன்னு நான் நெனைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்குறோம். இனிஷியலா ஒரு தாட் இருந்துச்சு. 17e போலான்னு. அது ஏன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டூ அவர் வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்கிரேட்னு சொல்லி பார்ப்போம். சிப் லெவலில் A19 வந்து கொடுத்துருக்காங்க A18லேருந்து. ஸோ ஆப்வியஸாக ப்ராசஸிங் அண்டு ஏஐ ரிலேட்டடான ஸ்டப்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிப்பில். ஸோ அதனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆகும். யூஸ்வலாக அவங்க ஒவ்வொரு சீரீஸ்க்கும் பண்ணுற அதே இதுதான் சொல்கிறாங்க. லைக் A18லேருந்து A19 வந்து 25-30% பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேயும் கிளைம் பண்ணுறாங்க. அண்டு ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மேக்ஸேஃப்கான சப்போர்ட் இருக்குது. முன்னாடி ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருந்தது. பட் அதை மேக்ஸேஃப் அட்டாச் பண்ணுற அந்த மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இல்லை. மேபி நீங்கள் இப்படி டவுன் சைடில் வச்சு இது பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணலாம். பட் இப்போ மேக்ஸேஃப் கான சப்போர்ட் இருக்கனால மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரைபாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு டைரெக்டாக பவர் பேங்க்ஸ் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது செராமிக் ஷீல்டு 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செராமிக் ஷீல்டு 1க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட இது 3x பெட்டராக இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே கிளாஸ் தான். எல்லாமே கீழே போட்டால் உடையும். நம்மளும் இப்போ தான் ஒரு இந்த ஃபோனை கீழே போட்டு உடைச்சி ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதோட வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு போன மாடலில் பார்த்தீங்கன்னா 17 சீரீஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் அப்போ உங்களுக்கு எல்லா ஃபோன்ஸ்லேயும் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256 ஜிபியாக மாற்றினாங்க. ஸோ அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டில் இது சீரீஸ்னு சொல்லி அங்கே வந்து அதை கட் பண்ணாமல் அங்கேயும் பேஸ் வேரியண்ட்டை வந்து 256 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நேரத்தில் ஒர்த்தியான அப்கிரேட்னு சொல்லுவேன். ஆல்சோ இந்த மேக்புக் ப்ரோ வெர்ஷன் வந்தல. ஸோ நான் மேக்புக் M5 மேக்புக் ப்ரோ வந்து என் தம்பி வாங்கியிருந்தான். ஸோ அதோட ரிவ்யூ நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது என்னென்னா பேஸ் வேரியண்ட் வந்து இப்போ ஃபோன்ஸுக்கெல்லாம் 256 மாற்றுறீங்களா, அது மாதிரி இந்த ப்ரோ வேரியண்ட்ஸுக்கு கொஞ்சம் பார்த்து 1 TB கொடுங்க. ஏன்னா வீடியோ எடிட்டர்ஸ்லாம் 512 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இது நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். பட் கிரேட் கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இப்போ மேக்புக் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸோட பேஸ் வேரியண்ட் பார்த்து 1 GBக்கு மாற்றிருக்காங்க. சரி 1 TBக்கு மாற்றி இருக்காங்க ஸ்டோரேஜ். ஸோ ஐ ஹாவ் அ பிளான் டு பை. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 1 or 2 months போனதுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது, எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வில் டிசைட் தட். 256 GB பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 65,000 விற்கிறாங்க. அதே 512 பார்த்தீங்கன்னா 84,000 விற்கிறாங்க, 85,000 விற்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 512 கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் தே ஹேவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு டபுள் த ஸ்டோரேஜுக்கும் 20,000 ஏற்றணுன்னே இருப்பாங்க போல். மேக்புக்லேயும் அதே மாதிரி தான். 512லேருந்து 1 TB போனீங்கன்னா 20,000 ஏற்றிடுவாங்க. அதே தான் ஃபோன்ஸ்லேயும் ஏற்றுறாங்க. அண்டு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் C1 மோடம் வந்து 16E இருந்தது. இதில் C1X மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 7க்கான சப்போர்ட்டும் Bluetooth 5.4க்கான சப்போர்ட்டும் இது கொடுக்குது. பேசிக்காக நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அதெல்லாமே கொஞ்சம் இது பெட்டராக இருக்குங்கிறனாலையும் அவங்களோட ஓன் மோடம்ங்கிறனாலையும் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரியை வந்து கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கனால அதே பேட்டரியவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ரன் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக கான்செப்ட். ஸோ C1XM மோடம் தான், C1X மோடம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ்னு பார்க்கும்பொழுது 48 மெகாபிக்சல் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்லாம் ஒரே ஒரு கேமரா. அண்டு A18 சிப்போட கம்பேர் பண்ணும்பொழுது A19ல் ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது நல்ல காம்போ அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் படிக்க முடிஞ்சுது. பட் நான் சிவபர்ணி ப்ரோட்ட பேசின வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஏஐ ப்ராசஸிங் வந்ததுக்கப்புறமே ஃபோன்ஸில் ஃபோட்டோஸ் அவ்வளோவும் இல்லைடா, ஓகே கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. 14 Pro தான் நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ நீ தப்பிச்சிட்ட, உன் ஃபோனில் லைக் நேச்சுரலாக என்ன வருதோ அதை தான் கொடுக்கும். இப்போ ஏஐ ப்ராசஸிங்னு சொல்லி ரொம்ப மட்டமாக்கிடுறாங்க ஃபோட்டோஸை, வீடியோஸை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். A19 + 48 மெகாபிக்சல் கேமரா வந்து ப்ராசஸிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவுட்புட்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி படிக்க முடிஞ்சுது. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது
ஸோ கேமராஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ 18 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இருந்தது. ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதையும் கொடுக்கலையா, அட்லீஸ்ட் அந்த நாச்சை தூக்கிட்டு டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா நான் ப்ராபப்ளி ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ இப்போயும் நாச்சே வச்சுருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. பட் இன்னும் நாச்சு இருக்குது. கேமராவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ஸோ கேமராஸ் அதே கேமராஸ் தான். மேபி அகைன் இந்த ப்ராசஸிங் நல்லாயிருக்கும் இந்த சிப்போட அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தென் ரெஃப்ரெஷ் ரேட்டு 15,000 20,000 ஃபோன்ஸ்லாம் 120 ஹெட்ஸு அது மாதிரி 90 ஹெட்ஸு அது மாதிரியெல்லாம் போகிறாங்க. மோஸ்ட்லி இப்போலாம் 120 ஹெட்ஸுங்கிறது நார்மல் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது. பட் இன்னுமே இவங்க வந்து 65,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 60 ஹெட்ஸில் கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அட்லீஸ்ட் நாச்சை தான் தூக்கல. அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டாவது கொஞ்சம் 120 ஹெட்ஸில் கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பிரைட்னஸ்ஸாவது ஒரு 1000 நிட்ஸ் கொடுத்துருக்கலாம். இதில் 800 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயில் எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். லைக் லிட்ரலாக எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை, அந்த செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷனை தவிர. அதை தாண்டி ஆக்ஷன் மோடு, சினிமேட்டிக் மோடு அதெல்லாமே எதுவுமே இதில் கிடையாது. அகெயின் USB 2.0C போட்டு தான் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ USB 2.0 15 வாட் மேக்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அண்டு ஆல்வேஸ் டிஸ்பிளேக்கான ஆப்ஷனும் இதில் கிடையாது. 65,000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சம்வாட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளேங்கிறது தான் நம்ம அதிகமான நேரம் கன்சியூம் பண்ணுற ஒன்று இந்த ஃபோன்ஸில். ஸோ அதில் கொஞ்சம் டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் புது ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஃபீலே கம்ப்ளீட்டாக கில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் மாற்றிருக்கலாம். அந்த 5,000 ஏற்றுனதுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தா ஓரளவு ரீசனபுளாக இருந்திருக்கும். ஸோ அது எதுவுமே பண்ணல. அண்டு நான் கேமராஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ரண்ட் கேமரா இப்போ 18 மெகா பிக்சல் வரும்னு நினச்சேன். அதுவும் வரல. ஸோ 17 வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணி மொத்தமாக கொடுத்து அதை 17 சூப்பர் ஃபோன்னு சொல்ல வச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் லைக் இன்னொரு 2 ஜென்ரேஷன் இப்படியே மொக்கையான ஸ்பெக்ஸை விட்டுட்டு திடீர்னு வந்து ஒரு 70,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்பெக்ஸாக இருக்கிற மாதிரி, அதுவும் ஆப்பிளில் இதில் இவ்வளோ நாள் கொடுக்கல, இப்போ கொடுக்குறாங்க, இதெல்லாம் செம்ம அப்படிங்கிற மாதிரி பேச வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ராபப்ளி நான் வந்து 17E ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஜெமினியோட ஒர்க் பண்ணுறதுனால அது பீட்டா வந்து ஜூனில் வரும். ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணி நான் போடணும். ஏன்னா நம்மளோட ப்ரைமரி ஆடியன்ஸ் வந்து ஐஃபோன் யூசர்ஸ். ஸோ அவங்களுக்கான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் இப்போ நான் ரீதிங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அகெயின் அந்த நாச்சு கொஞ்சம் இடிக்குது. அந்த டிஸ்பிளே வைஸில் கொஞ்சம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியல. அண்டு சார்ஜிங்கு அது இதுன்னு எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் திங்க் பண்ண வைக்குது. அண்ட் விலையும் ஏற்றி விட்டாங்க 5,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேக்புக் M5 ப்ரோ மேக்புக் ப்ரோ எடுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன். அண்ட் இது லான்ச் ஆகிருக்கு. தேங்க்ஃபுல்லி பேஸ் வேரியன்ட்ஸ் ப்ரோ சீரீஸில் 1 TB வெர்ஷனோட வந்திருக்கு. ஸோ அதனால் அது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஒரு 60,000 இதில் போடுறதுக்கு அதில் ஒரு 60,000 டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணி அதுக்கப்புறம் EMI கட்டியாவது நம்ம எடுக்கும் பொழுது இன்னும் நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ 17E போகிறதுக்கான பிளான் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். அண்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த கண்டென்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஸோ மேபி ப்ராபப்ளி நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு மேக்புக் M5 ப்ரோ மேக்புக் ப்ரோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ஐ ஹாவ் அப்டேட். கூகுளோட பிக்சல் 10A நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு 60,000 பட்ஜெட் 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதோட ரிவ்யூஸ் சீக்கிரம் வரும். பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ ப்ராபப்ளி நாளைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லான்ச் ஈவெண்ட் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராபப்ளி அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோலேயே எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, பபாய்.